இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தக்காளி சட்னி. அதுக்கு 6 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், 20 சின்ன வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கோம், 10 பல்லு பூண்டு, 12 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் வச்சு தான் நம்ம தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் வானலை வச்சு 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வதக்குனதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் பண்ணிக்கலாம். இதே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மைய அரைக்காமல் 1-2 நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் வானலை வச்சு 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பண்ண தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.